அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடே மணக்க மணக்க இறால் குழம்பு செஞ்சு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதில் 2 தக்காளியை பொடியாக அறுத்து போட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் மண் சட்டியை வச்சு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக போட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை 2யும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரம் வணங்கிடும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பெரும்பாலும் கடல் உணவுகள் மீன், இறால் இதெல்லாம் எடுக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும்போது அதோட கவுச்சி வாசனை வந்து அதிகமாக அடிக்காது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்தி அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 50 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. பட் ஒன்ஸ் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி தேங்காய் பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா வீடே மணக்க மணக்க சூப்பரான இறால் குழம்பு ரெடிங்க. இதுக்கு நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மேலே நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் ஊற்றலை. ஊற்றி இறக்கி லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைகளுக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கோ கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்கினீங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தர ஒரு சின்ன சப்போர்ட் தான் மேலும் மேலும் நல்ல வீடியோக்களை போடுறதுக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபரை ஊக்குவிக்கிறது. ஸோ மறக்காமல் ப்ளீஸ்ப்பா சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்திடுங்கப்பா. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு க்ரீன் பீஸ் புலாவும் கூடவே நம்மளோட க்ரீன் பீஸ் இறால் கிரேவி சைட் டிஷ்க்கு கொஞ்சம் குக்கும்பர் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சாரா ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.